டோலி! வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரத்தையும் உனக்கு பரிசா தரலான்னு என் மனசு ஆசைப்பட்டது. இல்லைனா அந்த நட்சத்திரத்தையும் உனக்கு வீடாக்கி தரலான்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, என்னாலதான் முடியாது. போதும் போதும் போதும், கற்பனை அது இதுன்னு ரொம்ப அளக்காத. உன் பேச்சை கேட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் இறங்கி வந்துட போகுது. டோலி, நான் உன் அளவுக்கு பணக்காரன்லாம் இல்லை. உன் பர்த்டே என்னால் பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியாது. ஆனால் உன்னை எப்படி கூல் ஆக்கணும்னு எனக்கு தெரியும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஹாய் டோலி, ஹவ் யூ? ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. எங்க போயிருந்த, ரொம்ப நாளா பார்க்க முடியல? ஒன்னும் இல்லப்பா, இப்பதான் படிப்புக்கேத்த வேலையே கிடைக்கிறது இல்லையே, அதனாலதான் இப்ப மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூ நோ மாடலிங்? அதுதான், அந்த ஷூட்டிங் தான் போயிட்டு இருந்துச்சு, அதான் பிஸி. அப்புறம் ஒரு செகண்ட், இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவர் தான் பாய். ஹாய். அப்புறம் அது ஜாக்கி. ஹாய். அது அனிதா. ஹாய். ஹாய். அது ரூபாலி. அது சோனாலி. ரூபா. ஹலோ. அப்புறம் இவர் தான் டேனி. ஹாய். ஹே பேபி, எங்களோட டைரக்டர் மிஸ்டர் மேக் ஸ்டூடியோவில் இருக்காரு. உனக்கு ஹீரோயினா நடிக்க ஏதாவது ஆசை இருக்கா? உன்னை ஒரே நைட்டில் ஸ்டார் ஆக்கிடுவாரு. நோ சாரி, எனக்கு ஹீரோயின் ஆகணும்லாம் ஆசை இல்லை. ஓகே, சில் அவுட். ஓகே கைஸ், போலாம். போலாம் போலாம். சுனிதா, இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, நம்மளோட வெளி ஆர்டருக்குலாம் இந்த மாதிரி மாடல் தான் வேணும். பாபி, நீ அவளை மறந்துரு. இந்த பொண்ணு நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரமாட்டா. அப்படிப்பட்டவளையும் வர வைக்கிறதுன்னு திறமை. நீ சும்மா அவளை ஸ்டூடியோக்கு கூப்பிட்டு பாரு. அங்க மட்டும் வந்துட்டான்னு வை, அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. இந்த பொண்ணு பிங்கியோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இவளை நம்ம வலைக்குள்ள சிக்க வைக்கணும்னா அந்த பிங்கியோட ஹெல்ப் தான் தேவை. ஓகே. ஹாய் சுனிதா. ஹாய் ஸ்வீட்டி. ஹாய். ஹாய் பேபி, உனக்கு ஹீரோயினா நடிக்க ஆசை இருக்கா? உன்னை நான் ஒரே நைட்ல பெரிய ஸ்டார் ஆக்கிடுவேன். நீங்க சொல்றது உண்மையா? என்னால ஹீரோயின் ஆக முடியுமா? அதுவும் டாப் ஹீரோயின்? கண்டிப்பா. உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கெல்லாம் ஹீரோயின் ஆகவே பிறந்தவங்க. என்னால இது நம்பவே முடியல. நான் சொல்றத முதல்ல நம்பு. நீ நாளைக்கே ஸ்டார் ஆயிடலாம், டாப் ஸ்டார். உண்மையாவா? ஆமா சுனிதா. சரி, சாயந்தரம் பார்ட்டி இருக்குல்ல, இவளையும் அங்க வர சொல்லு. ஸ்கிரீன் டெஸ்ட் அங்க எடுத்துக்கலாம். ஆமா, சாயந்தரம் நீ பர்த்டே பார்ட்டிக்கு வந்துரு, அங்கேயே ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் கண்டிப்பா வரேன். சரி, பை பை. ஓகே गाइस, கம் ஆன், போலாம். உன்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்களோ ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள பார்த்தாலே எனக்கு நல்லவங்களா தெரியல. அவங்கள விட்டு விலகியேறு, இல்லைனா உனக்கு தான் ஆபத்து. எனிவே, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. இந்தா. காதல் மறவேனே, உன்னருகில் நான், என்னருகில் நீ, காதல் மறவேனே, காதல் மறவேனே, உன்னை பிரியேனே, காதல் மறவேனே, உன்னை பிரியேனே, நீ எந்தன் வரம் 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 வரம். உன்னருகில் நான், என்னருகில் நீ, காதல் மறவேனே, உன்னருகில் நான், என்னருகில் நீ, காதல் மறவேனே, காதல் மறவேனே, உன்னை பிரியேனே, காதல் மறவேனே, உன்னை பிரியேனே, நீ எந்தன் வரம் 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 வரம்
வரம் வரம் வரம் வரம் உன்னருகில் நான் என்னருகில் நீ காதல் மறவேனே உன்னில் கரைந்தேனே உலகம் துறந்தேனே ஆஹா உன்னில் கரைந்தேனே உலகம் துறந்தேனே நாவும் பொய் சொல்லும் முன்னே யாவும் சதி செய்யும் முன்னே இரு இதயம் இங்கே இணையும் உன்னில் கரைந்தேனே உலகம் துறந்தேனே உன்னில் கரைந்தேனே உலகம் துறந்தேனே நாவும் பொய் சொல்லும் முன்னே யாவும் சதி செய்யும் முன்னே இரு இதயம் இங்கே இணையும் ஹோ உன்னருகில் நான் என்னருகில் நீ காதல் மறவேனே ஹோ உன்னருகில் நான் என்னருகில் நீ காதல் மறவேனே பூக்கள் கேட்குதே பூங்காற்றும் கேட்குதே பூக்கள் கேட்குதே பூங்காற்றும் கேட்குதே நீ என்னுடன் ஆட நான் உன்னுடன் பாட நம் உலகம் என்றும் இனிக்கும் பூக்கள் கேட்குதே பூங்காற்றும் கேட்குதே இரு பூக்கள் கேட்குதே பூங்காற்றும் கேட்குதே நீ என்னோடு நாட நான் உன்னோடு பாட நம் உலகம் என்றும் இனிக்கும் ஹா உன்னருகில் நான் என்னருகில் நீ காதல் மறவேனே ஹோ உன்னருகில் நான் என்னருகில் நீ காதல் மறவேனே காதல் மறவேனே உன்னை பிரியனே காதல் மறவேனே உன்னை பிரியனே நீ எந்தன் வரம் 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 இப்ப வேணாம், எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன டார்லிங் இது? ப்ளீஸ் டி, நோ. ப்ளீஸ். நான் சொல்றது கொஞ்சம் கேட்டு போயேன். என்ன விஷயம்னு இந்த ஏழைய உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? ஏழைய பணக்காரனாக்குறதுக்காக. ஏன் என்ன தத்தெடுத்து உன் சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க போறியானே? என்கிட்ட ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸை நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த கேஸ் மூலம் பணம் வேற ஒருத்தருக்கு போகாம உனக்கே வரும்ல. நம்ம வீட்டு பணம் நம்ம கிட்டே இருக்கும். வீடா? வீட்டோட பணமா? உன் வீடு எங்கன்னு இருக்கு? உன் பணம் எங்க இருக்கு? இந்த ரெண்டும் எங்க இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் கேக்குற. நைட்டு எப்பவுமே தூங்குறதுக்காக இந்த பங்களாவுக்கு வரிய அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கியானே நீ? இதே என்ன வீடுன்னு சொல்ற? வீடுனா ஏன் வீடு மாதிரி இருக்கணும். வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே பொண்டாட்டியோட வளையல் சத்தத்துல எல்லா கவலையும் பறந்து போயிடணும். எல்லார் மாதிரியும் ஜன்னலையும் கதவும் வச்சுட்டா வீடு ஆயிடுமா? தாஜ்மஹால் வேணா கட்டலாம், உன் வீடும் அந்த மாதிரி தானே. ஏன்னா பணம் வெறி இன்னைக்கு உன்ன பாசம் இல்லாதவனா மாத்திருச்சு. பொண்டாட்டியவே பட்டன் தட்டினா ஓடுற மிஷின் மாதிரிலே நினைச்சிட்ட. அதனாலதான் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. நீ இன்னைக்கு தனி மரமா நிக்கிற. உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கன, எப்போதுமே பொண்டாட்டி கூட இருக்கிற வரைக்கும் தான் ஒரு புருஷனுக்கு ஊர்ல மரியாதை கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். எனக்கு தேவை நம்பர் 1 பிசினஸ்மேன் அந்தஸ்து. அது என்கிட்டயே இருக்கு.
ஆனா தொழிலும் பணமும் அன்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லைண்ணே. அன்பு இல்லாதவன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழை. நீ மட்டும் எப்படி கோர்ட்லயே பல மணி நேரம் இருக்க, உன் கிளைண்ட்ஸ் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க, அவங்க கிட்ட சார் அஃபிடவிட் போடணுமா அக்ரிமெண்ட் போடணுமான்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறியே. அதானே உன் வேலை, அதான் உன் வாழ்க்கை. இதுல தப்பு என்னென்ன இருக்கு? நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஏழைங்க வயித்துல அடிக்கிற பணக்காரன் இல்லைண்ணே. இந்த பொய் பத்திரத்தெல்லாம் போலியா ரெடி பண்ணி அடுத்தவங்க சொத்து ஆட்டைய போறால் நான் இல்ல. எனக்கும் கூட கெட்ட பழக்கம் இருக்கு. டெய்லியுமே 6 மணி ஆனா குடிக்கிற பழக்கம் இருக்குண்ணே. ஆனா என்ன மன்னிச்சிருண்ணே. தண்ணி அடிக்கிறது தப்பான பழக்கம் தான் எனக்கு தெரியுண்ணே. ஆனா அது அடுத்தவங்க ரத்தத்தை குடிக்கிறத விட நல்லதுதான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது காரணமே எதையும் முகத்துக்கு நேரா நேரடியா பேசுற. நான் அன்னைக்கே உங்க முகத்தை பார்த்து தைரியமா பேசியிருந்தேன்னா அண்ணி இன்னைக்கு வீட்டை விட்டு போயிருந்திருக்க மாட்டாங்கண்ணே. ஹலோ. ஹலோ. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒன்றும் பெருசா சந்தோஷம் இல்லையே. புரியல. இத நான் உங்களுக்கு விவரிச்சு சொல்லணுமா என்ன கோகுலே? நாம எல்லாம் வியாபாரிங்க. லாபம் இல்லாம எந்த தொழிலும் பண்ண மாட்டோம். ஒரு தொழிலதிபரா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கணுமே. உங்களை பார்த்தாலும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் தெரியுது. புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் ராத்தோவ், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். சாரி மிஸ்டர் கோகுலே, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இனிமே நான் ஒத்துக்கிறதா இல்ல. என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? இப்பதானே பேசி முடிச்சோம். நீங்க ஒன்ன மறந்துட்டீங்க கோகுலே. நான் பேசுனதுல நீங்க அதுல சைன் பண்ணல, அதனாலேயே டீல் கேன்சல். பட் இப்போ ப்ராடக்ட் வேல்யூ பல மடங்கு. நீங்க இதை ஏத்துக்கிறதா இருந்தா உட்காருங்க. அதுக்கப்புறம் நான் புது அக்ரிமெண்ட்டை ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், சைனை தனியா ஒரு இடத்துல தான் போடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க கோகுலே சார், நாம தனியா சந்திக்கலாம். நீங்க டின்னருக்கு வந்துருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி, நான் அப்புறம் வரேன். பாய் பாய் பாய். கலக்கரிய மோனா, எப்படி அது ஒரே அடியில அவனை படுக்கவே வச்சுட்ட? நான் உங்களோட பர்சனல் செக்ரட்டரி. ஆனா நீங்க என்ன வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது இல்ல. நீங்க சக்சேனாவோட டீட்டெயில்ஸ பாத்தீங்கல்ல? நான் பார்த்துட்டேன். பட் அவன் ரொம்ப மோசமான ஆளு. அவன் சொல்ற மாதிரி ஒரு பிளான்ல அந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுங்கிறது நடக்கவே நடக்காத விஷயம். ஆனா நாம நினைச்ச பிளானை மாத்த முடியும்ல? அது எப்படி? அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க, அத நான் பாத்துக்கிறேன். எப்படி? இந்த குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா நம்ம ஸ்கீம் தான் பாஸ் ஆகும். என்ன சொல்ற? நீங்க கேட்கலையா? அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா உனக்கு நான் ஒரு பெரிய பரிசா கொடுப்பேன். மறந்துடாதீங்க. கண்டிப்பா. மரியாதையா? நாங்கெல்லாம் மரியாதைவங்கன்னு யாருமா சொன்னது? நாங்க மான மரியாதையோட விளையாடுறவங்க. என்ன இப்படி மறைச்சிட்டு இருந்தா என்ன லாபம்? இங்க பாரு, பாரு, அங்க பாரு, அங்க பாரு, பாரு, இங்க பாரு. நல்லா சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும். சரிடி. வேணாம், என்ன விட்டுருங்க. எனக்கு என் மானம் தான் முக்கியம். என்ன விட்டுருங்க. அப்படி எப்படிமா விட முடியும்?
இவ அவ்வளவு சீக்கிரம் மானத்தை இழக்க மாட்டா போல இருக்கு. இவளுக்கு சீக்கிரமாவே மானத்தை இழக்கிற இன்ஜெக்ஷனை போட்டாகணும். டேக் இட். வேண்டாம், எனக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் வேண்டாம். என்ன விட்டுரு ப்ளீஸ், என்ன விட்டுரு ப்ளீஸ், என்ன விட்டுரு. தவிக்கிறா சின்ன பொண்ணு தவிக்கிறா, துடிக்கிறா ஆசை தீர துடிக்கிறா. தவிக்கிறா சின்ன பொண்ணு தவிக்கிறா, துடிக்கிறா ஆசை தீர துடிக்கிறா. இனி சீண்டல் போதுமே, உன் தீண்டல் வேண்டுமே. இனி சீண்டல் போதுமே, உன் தீண்டல் வேண்டுமே. இது எல்லை மீறும் வேளை, என் தேகம் உந்தன் சோலை. இது எல்லை மீறும் வேளை, என் தேகம் உந்தன் சோலை. வா என்னோடு வா, வா என்னோடு வா. இந்த நேரம் நல்ல நேரம்தான், அருகில் நீ வந்திடு, மெழுகை நீ ஏத்திடு. இந்த நேரம் நல்ல நேரம்தான், அருகில் நீ வந்திடு, மெழுகை நீ ஏத்திடு. கொஞ்சம் போதை ஏறிடும், போதை பாதை மாறிடும். என் நிலைமை இழக்கட்டும், உன் தனிமை தனியட்டும். பின் நான் உனக்கு வா என்னோடு வா. என்னிடையின் கடையில் சுகம் வாங்கவா. இனி சீண்ட போதுமே, உன் தீண்ட வேண்டுமே. என்னிடையின் கடையில் சுகம் வாங்கவா. இனி சீண்ட போதுமே, உன் தீண்ட வேண்டுமே. நான் உன்னை விடுவதில்லை, என் இதழுக்கு இல்லை எல்லை. நான் இனியும் பொறுப்பதில்லை, என் தனிமை தீர்க்கவா. வா என்னோடு வா. தவிக்கிறா சின்ன பொண்ணு தவிக்கிறா, துடிக்கிறா ஆசை தீர துடிக்கிறா. தவிக்கிறா சின்ன பொண்ணு தவிக்கிறா, துடிக்கிறா ஆசை தீர துடிக்கிறா. தவிக்கிறா சின்ன பொண்ணு தவிக்கிறா, துடிக்கிறா ஆசை தீர துடிக்கிறா. துடிக்கிறா ஆசை தீர துடிக்கிறா. இந்தாங்க ஃபைல். ஆனா இது ஜெராக்ஸ் ஆச்சு. ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு, ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் மெனக்கட் ஆகணும். நாளைக்கு டின்னர்ல நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன், நீங்க வருவீங்கல்ல?
ம் என் எதிர்பார்ப்பை நீங்க வீணாக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நீங்க சொன்னா உங்க மடியிலேயே வந்து படுப்பேன். எவ்வளவு நாளைக்கு தான் உங்க செக்ரட்டரியாவே இருக்கிறது? நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு மோனா. இப்போ நாம கிளம்பணும். போக போறீங்களா? கோகுலை கிட்ட நடிச்சு நடிச்சு என் உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கமான். இதை பாரு மோனா, நீ என்னோட செக்ரட்டரி, நான் உன்னோட பாஸ். அந்த லிமிட்டை நாம எப்பவுமே கிராஸ் பண்றது நல்லதில்லை. உங்களுக்காக நான் எல்லா எல்லைகளையும் மீறிட்டேன், எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்துட்டேன். கமான். இதை பாரு மோனா, முதல்ல இந்த ஃபைலை நீ எடுத்துக்க. ஜெராக்ஸ் ஒரிஜினல் ரெண்டையும் நீயே வச்சிரு. எனக்கு இந்த ஃபைல் முக்கியமே இல்லை. இன்னொரு விஷயம் கவனமா கேளு. என்ன சொந்தமாக்கிக்கலாங்கிற உன்னோட எண்ணம் நடக்காது. ஐ எம் a family man. ஓகே, now you please get out. இதுக்கு பேர் வேசித்தனம். மிஸ்டர் ராத்தோர், எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறியா? உன்னோட பாதி வேலையை முடிச்சது இந்த வேசிதான். உன்னோட எல்லா கான்ட்ராக்டும், உன்னோட எல்லா பிசினஸ் டீலும் என் பேர்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னையே நீ அசிங்கப்படுத்திட்டல, உன்னை நான் ஒரு தனி மரமா ஆக்குறேன். என்னையே நீ அவமானப்படுத்திட்டல, இந்த நாளை குறிச்சு வச்சுக்க. இனி நான் உன்னோட மானம் மரியாதையை எப்படி வாங்குறேன்னு பாரு. இனிமே ஒரு வேசி நினைச்ச என்னெல்லாம் பண்ண முடியும்னு காட்டுறேன். நீயும் பார்க்க தானே போற? என்ன சொல்ற? சார், நான் சரியா தான் சொல்றேன். ஆனா உங்க வேலை டைமுக்கு முடிஞ்சிரும். சரி, இதை பார், நான் இப்பவே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரேன். எல்லா டீடைல்ஸும் கம்பல்சரி டேபிள்ல இருந்தாகணும், புரியுதா? கண்டிப்பா இருக்கும் சார். இட்ஸ் மை டியூட்டி. எல்லா டீடைல்ஸோடையும் காத்துட்டு இருக்காரு. ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வைக்கவா? நான் பிஸியா இருக்கேன், தெரியலையா உனக்கு? எப்போ பார்த்தாலும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இதை தவிர வேற எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஏய், எங்க போற? நான் உங்க லெக்சரர் கேட்கறதுக்கு ஒன்றும் இங்க வரல. நீங்க உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் என்ன கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க. நான் இனிமே இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். நான் போறேன், நீங்க யாரையாவது வச்சுக்கோங்க. இதை பாருமா, நான் ஒன்றும் கத்தலம்மா. நீ ஏன் பாக்குறல நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன், எவ்வளவு டென்ஷனா இருப்பேன்னு தெரியாதா? நான் எங்க உன்னை திட்டினேன்? எல்லா தப்பையும் நீங்களே பண்ணுங்க, நீங்களே வருத்தப்பட்டுக்கோங்க. ராத்திரி எதுக்கு நீங்க டைமுக்கு வரல? பாவம் சின்ன பொண்ணு கேக்கு கட் பண்றதுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தா. ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தா. சாப்பிட கூட இல்ல, அப்படியே படுத்து தூங்கிட்டா. எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சிரும் போல இருந்துச்சு. இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு. நீங்க கோவப்படுறீங்க, திடீர்னு அவ கோவப்படுறா. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போறேன். இந்த பார், நீங்க 2 பேரும் சாப்பிடாம இருந்தா என்னாலயே சாப்பிட முடியாது. என்ன சாவ சொல்றீங்களா? நான் இருக்க மாட்டேன், போறேன். நீ கிளம்புறியா என்ன? ஆமா, நான் கிளம்புறேன். அப்ப இங்க இருக்க மாட்டேன்? மாட்டேன். நான் ப்ராமிஸ் பண்றேன், அப்ப கூட இருக்க மாட்டேன். ப்ளீஸ் சிஸ்டர், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். இனிமே உன் மனசு சங்கடப்படும்படி எதுவும் நடக்காது. கண்டிப்பா இதை நீ நம்பலாம். God promise. ஆனா நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா உன்னால மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். நீயும் போயிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் என் பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? என் பொண்ணுக்கு இப்போ அம்மாவும் இல்லைங்கிறது உனக்கே நல்லா தெரியும். ப்ளீஸ் சிஸ்டர், போக வேண்டாம். சரி, நான் எங்கேயுமே போகல. நீங்க வந்து டிஃபன் சாப்பிடுவீங்கல்ல? நேத்து டோலி எதுவுமே சாப்பிடலையா? நீங்க நல்லா பேசினா அவன் நல்லா சாப்பிட போறா. நீங்க ஏன் பேசவே மாட்டீங்க? என்ன பேச சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை டோலி என்னை விட்டு போயிட்டான்னா? ஹே மேன், என்ன ஆளு நீங்க? நீங்க அவ மேல இவ்ளோ அன்பு வச்சிருந்தீங்கன்னா எதுக்காக அவளை இவ்ளோ காயப்படுத்துறீங்க? தினமும் ராத்திரி ஒழுங்கா அவ தூங்குறாளா இல்லையான்னு பாக்கலனா உங்களுக்கு தூக்கமே வராது. ஆனா அவகிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களோட இந்த பிஹேவியரை பார்த்தும் கூட அவ உங்க கூட இருப்பாளா என்ன? எல்லாத்துலயும் ஒரு காரண காரியம் இருக்கு. டோலி இப்ப நல்லா வளர்ந்துட்டா. நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவ. நான் அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிட்டேன்னா
அதுக்கப்புறம் என்னால அதெல்லாம் தாங்க முடியும். போதும் போதும் போதும், நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் அவளை கூப்பிட. இன்னைக்கு நாங்க மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து 3 பேரா ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன சொல்ற? ஓகே ஓகே. டோலி டோலி. என்ன ஆண்டி? ஆண்டி ஹூக் போட முடியல. ஐயோ, இவ்ளோ பெரிய பொண்ணு ஆயிட்ட, ஆனா ஒழுங்கா ஒரு ஹூக்கு கூட போட முடியல. இன்னும் எவ்வளவு நாள் தான் ஹூக் மாட்டி விடுறது? இரு, உனக்கு எப்படி ஹூக் மாட்டுறதுன்னு நான் கத்து கொடுக்கறேன். முதல்ல இப்படி இந்த மாதிரி மாட்டிட்டேனா? ஓகே, டர்ன் இட். ஓகே, and wear it. Okay? Easy? ஈஸி. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவ. இன்னைக்கு உன்னோட அப்பா உன் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறாரு. அப்பாவா? என் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு தான் அப்பாக்கெல்லாம் டைமே இல்லையே. ரொம்ப லெக்சரர் அடிக்காத, சீக்கிரமா ரெடி ஆகி கீழே வந்துடு. ஓகே ஓகே, கம் சூன். யா. இந்தாங்க சாப்பிடுங்க. அம்மா, நீயும் சாப்பிடலாம்ல? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஹலோ சார், குத்தா சார் வந்திருக்காங்க. சரி, அவர் இருக்க சொல்லுங்க, நான் இது வந்துடுறேன். ஓகே சார். சாரிம்மா, நான் உடனே கிளம்பி ஆகணும், அர்ஜென்ட் மீட்டிங். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அர்ஜென்ட் வேலை தான். முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா கிளம்பலாம். ஓகே ஓகே ஓகே, நான் சாப்பிட்டுட்டே போறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. ரொம்ப நல்லா இருக்கணுமா. அப்புறம் ட்ரெஸ் உண்மையிலே நல்லா இருக்கு. இங்கே வா. இதை பாருமா, இன்னைக்கு சாயங்காலம் நான் சீக்கிரம் வந்துடுவேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றோம். ஓகே? அப்பா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா ஆண்டி? சாரி, ஹாப்பி பர்த்டே. அப்பா என்ன சொன்னார் கேட்டீங்கல்ல? ஆமாமா, கேட்டேன். உன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அப்பா உண்மையிலேயே கிரேட். என்னை எப்படி பாத்துக்கிறாரு. இன்னைக்கு நான் இது எல்லாருக்கும் சொல்ல போறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இன்னைக்கு ராஜி கிட்டயும் சொல்ல போறேன். அவன் எங்க அப்பா ஹிட்லர்னு சொல்வான். முதல்ல அவன் கிட்ட தான் சொல்ல போறேன். அட, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, அப்பாக்காக ஹல்வா பண்றேன். நீயா? ஹல்வாவா? ஏன், என்னால பண்ண முடியாதா? இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். ஏன்? அப்பா மேல ரொம்ப உயிரா இருக்கல்ல, தெரியுமா? அவரும் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. அது எனக்கு தெரியும். தினமும் ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் நேரா அவர் ஓன் ரூமுக்கு தாமா வருவாரு. உன்ன பாப்பாரு, அதுக்கப்புறம் தான் தூங்குவாரு. எனக்கும் தெரியும். 10 வருஷமா டாடி இதை தானே பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டி, கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ ஹலோ, நான் பிங்கி பேசுறேன். சொல்லு. அன்னைக்கு நடந்ததை நினைச்சு நீ டென்ஷன் ஆலாம் இல்லல்ல? அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி நீ அப்படிலாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என் பர்த்டேக்கு கோவப்படாம வந்தாதான் ஒத்துப்பேன். இன்னைக்கு சாயந்தரம் வந்துரு, கண்டிப்பா வந்துரு. நீ வரலன்னா நான் விடவே மாட்டேன். பிங்கி, ஆனா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா நீ வந்தே ஆகணும். இங்க பாரு, 10 நிமிஷத்துக்காவது நீ வந்துட்டு போகணும். சாயந்தரம் சரியா 8 மணிக்கு. சரியா? நீ வந்தாதான் கேக் கட் பண்ணுவேன். ஓகே பிங்கி, நான் முயற்சி பண்றேன். ஓகே, பாய். ஆண்டி, நான் ராஜுவோட வீட்டுக்கு போறேன். அவனுக்கு போய் அல்வா கொடுக்க போறேன். சாயந்தரம் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி வேற இருக்கு. ஓகே, ஆனா சீக்கிரமா வந்துடணும். சரி, டாடி வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுறேன். பாய் 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 பாய். டேக் கேர். சீக்கிரம் வந்துடு என்ன?
நிஜமாவே அல்வா ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவா? இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல. என்ன அத்தை இது? இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க? இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ தான் செய்யணும். மாமியார் கையெல்லாம் டீ சாப்பிட்டு பாருமா. இவன் குறும்புக்காரன் தான். சரிப்பா, நீ உள்ள போய் கையும் வாயும் கழுவு. சரி பார்ட்னர், நான் இதோ வந்துடுறேன். ஆமா, இது என்னது? இது அல்வா. நானே என் கையால செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அப்படின்னா கண்டிப்பா சாப்பிடுவேன். நீ கவலைப்படாத, என்ன ராஜுவுக்கும் கண்டிப்பா தருவேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. சரி எப்போதும் அத்தை, நான் சந்தோஷமா கிளம்புறேன். இருக்கணும். பார்த்து போயிட்டு வா. பாய் மை சின்ன லவர். Bye bye. டேக் கேர். டாடா பார்ட்னர். பாய். டாடா. பார்த்து போயிட்டு வாமா. ஓகே அத்தை. உள்ள வாப்பா. ஹாய், நீ இப்படி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. ஏன்? அன்னைக்கு நடந்ததுக்கு நான் இன்னொரு வாட்டி சாரி கேட்டுக்கிறேன். ஓகே விடுடி, அத நான் எப்பவும் மறந்துட்டேன். சரி, கேக் கட் பண்ணலாமா? முதல்ல நான் என் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். அவங்க எல்லாரும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு வந்துட்டா. அதாவது நம்ம சீஃப் கெஸ்ட் டோலி. டோலி, அன்னைக்கு நடந்ததுக்காக எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எனிவே, வெல்கம் டு அவர் குரூப். வெரி ஸ்வீட். வாவ், நாங்க இங்கிலாந்துக்காரங்க, இப்படிதான் வரவேற்போம். அப்ப சரி, கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாமா? ஒரு இங்க பார், இங்க பாரு, இங்க பார், வாழ்வின் குஷியை தேடி பார், காதலை தேடி வா, மனதை திறந்து வா, மானம் நீ காக்க, நானும் நீ காக்க, மனதை திறந்து வா. இங்க பாரு, இங்க பார், இங்க பாரு, இங்க பார், நின்னு பாரு, நின்னு பார், நின்னு பாரு, நின்னு பார், நின்னு பாரு, நின்னு பார், கவலை இல்லை, நின்னு பார், அப்பா என்ன தேடுவார், நீயும் நின்று பார், தோளிலே நீ தூக்கி துயர்களை நான் நீக்கி, நின்னு பாரு, நின்னு பார், நின்னு பாரு, நின்னு பார், நின்னு பாரு, நின்னு பார், கவலை இல்லை, நின்னு பார். சிரத்திலே நீ உறுதியவை, அச்சத்துல நெருப்பவை, கோவத்துல வன்மவை, வாக்கில உண்மவை. சிரத்திலே நீ உறுதியவை, அச்சத்துல நெருப்பவை, கோவத்துல வன்மவை, வாக்கில உண்மவை. அடங்கிடன்னு சொன்னாங்களோ, இணங்கிடன்னு சொன்னாங்களோ, நான் இருக்க சொன்னாங்களோ, புரிஞ்சுக்கன்னு சொன்னாங்களோ, இணைஞ்சிடன்னு சொன்னாங்களோ, நீ என் உலகம் என கண் கலங்கி சொன்னாங்களோ. நிஜமான காதல் அங்க தவிப்போட ஏன் இருக்க, கைகளில் காப்பொன்ன சத்தியம் பண்றீங்க. சத்தியம் கெஞ்சது சரியா, நிச்சயம் பண்ணல வரியா, நீ என் மாமன் முறையா, என்னை காக்க வரியா. பொழுது இங்க எங்க போச்சு, அட என்ன குடிமொழிகி போச்சு, இனிமே எனக்கு யாரும் வேணாம், இந்த முதுமை எனக்கு போதும், மானம் நீ காக்க, நானும் நீ காக்க, மனதை திறந்து வா. இங்க பாரு, இங்க பார், இங்க பாரு, இங்க பார், இங்க பாரு, இங்க பார், இங்க பாரு, இங்க பார். உள்ளத்தில் நான் இருந்தால் காத்திருந்தே, காத்திருந்து என்னை காத்திட நீ, உண்மையான காதல் தான் பயமறியா
ராத்திரியில நிழல் துணை இல்ல, இரவு உனக்கு பயத்தை கொடுக்கும் நீ வா. பைத்தியம் பிடிச்சு மனச உனக்கு தந்தேனே, என்னோடு விரைந்து வா, நாம் சேர்ந்து மகிழ்வோமே. உண்மை காதல் பயம்தான் அறியாதே, இது சொன்னா உனக்கு தான் புரியாதே. Pani sare mare pa mare sa, nisa ni pani pa ma pa pari ma pa, nisa ni sare sa nisa ni pani sa, nisa ni sare nisa pani pa sa nisa pani, pa ni da pa ma ga re sare nisa, sa ni pa ma re nisa, re ma pani sa, re ma pani sa, re ma pani sa re sa. பார்த்து உட்காரு ப்ளீஸ். இப்ப நான் வீடு போகணும். ஓ கொஞ்சம் பொறு, உனக்கு உடம்பு சரியானதும் வீட்டுக்கு போகலாம். அது வரைக்கும் இங்க இரு. பிங்கி அவ கொஞ்சம் கரக்கமா இருக்கா, அவளை ரெஸ்ட் எடுக்க வை. ஓகே படுமா. நீ இல்ல, நீங்க என்ன சொல்லு. ப்ளீஸ் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. உன் மேல அளவு கடந்த இறக்கம் வரதா செய்யுது. ஆனா என்ன பண்றது, உன் அப்ப என்ன அப்ரப்டா அறுத்து விட்டுட்டானே. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன ஒரு வேசின்னு சொன்னான். வேசினா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும்ல? தெரியலன்னா பரவாயில்ல, உன்னை நான் பாலியல் சந்தையில விப்பேன்ல, அப்ப நீயே புரிஞ்சுப்ப. நான் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி. ஆனா நான் உனக்கு அம்மாவாகணும்னு ஆசைப்பட்டேன். உங்க அப்பனோட மொத்த சொத்துக்கும் அதிபதி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். வா, ட்ரெஸ் கழட்டு. மாட்டேன் மாட்டேன். ஜாக், இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வா. வேணாம். அப்படித்தான். எத்தனை தடவை அவளை தனியா அனுப்பக்கூடாதுன்னு உங்ககிட்ட படிச்சு சொல்லியிருப்பேன். ஆனா என்ன பிரயோஜனம்? சொல்றத கேட்டா தானே. அவ இந்த மாதிரி லேட்டா வரான்னா என்கிட்ட தான் நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது சொல்லு? உன்னோட தானே. இப்போ எல்லாம் கையை விட்டு போனதும் டோலி ராத்திரில இருந்து காணோன்னு கையை விரிச்சிட்டேன். ஹே மேன், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், இது ஏன் தப்பா இல்ல உங்க தப்பான்னு வாதம் பண்றதுக்கு இதே நேரம் இல்ல. ஒருவேளை தப்பு என்னோடதா இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ எப்படி இருக்கா, என்ன பண்றா, சிரிக்கிறாளா அழுகிறாளான்னு என்னைக்காவது தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? பேசுறதுக்கே யோசிப்பீங்களே. அவ நாள் முழுக்க அழுதுகிட்டே தான் இருப்பா. ஒழுங்கா அவ சாப்பிட கூட மாட்டா. பேசாம அவ ரூமுக்குள்ளே தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. நேத்து நீங்க அவளை கூப்பிட்டு பேசினதும் அவ ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அப்புறம் நீங்க போன் பண்ணி சீக்கிரமாவே வந்துருவேன்னு சொன்னதும் அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அவ கையாலே உங்களுக்காக ஹல்வா பண்ணா. அவளே பண்ணா? ஆமாங்க, அவ கையாலே முந்திரி போட்டு ஹல்வா பண்ணா. அவ கைய கூட சுட்டுக்கிட்டா. அதுக்காக கூட அவ கவலைப்படல. நான் அதுக்கு திட்டேன். அப்போ அவ, ஆன்ட்டி
ஹல்வா சூப்பரா பண்ணணும்ல, டாடி சாப்பிட்டா சந்தோஷப்படுவார்ல அப்படின்னு அவ உங்க சந்தோஷத்தை தான் அவ சந்தோஷமாவே நினைச்சிட்டு இருந்தா. நேத்து அவ ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால நானும் அவளை வெளியே போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். இப்படி நான் காட்டின அன்பே எனக்கு வினையாயிடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலனா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் இட். நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு அழறத நிறுத்து. அவ டைரியில இருந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு நம்பர் எல்லாத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ அவங்க யார் வீட்டுக்கும் போகல. அப்படி எங்க போனாலும் அண்ணா, நேத்து ஹல்வா பண்ணி எடுத்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட் அட்வொகேட் வீட்டுக்கு தான் போனா. என்ன? அதை ஏன் முன்னாடியே சொல்லலை? முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. வாப்பா. தம்பி ராஜு, டாலி உங்க வீட்டுக்கு வந்தாளப்பா? அந்த நேரத்துல நான் வீட்டுல இல்ல. அம்மாவை பார்த்துட்டு போயிட்டா. அப்புறம் அல்வாவும் கொடுத்துட்டு போனா. என்ன இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா. ஆண்டி, இதுல பாயசம் இருக்கு, அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு ஆண்டி? அங்கிள் ஏன் அமைதியா இருக்கீங்க? டாலிய நேத்து ராத்திரில இருந்து காணோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ராஜு, நேத்து அவ எங்க கிட்ட உங்க வீட்டுக்கு வந்துட்டு அவ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னா. ராத்திரி 9 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னா. ஆனா இது வரைக்கும் பர்த்டே பார்ட்டியா? எனக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும். நேத்து யாருக்குமே பர்த்டே பார்ட்டி இல்லையே. என்கிட்ட அவ இதை பத்தி எதுவுமே சொல்லலையே. அப்படி நான் அவளை எங்க போய் தேடுவேன்? டோலி, என் செல்லம், அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டியா? அப்பா அப்படி என்னமா தப்பு பண்ண? உனக்கு என் மேல ஏதாவது கோபம் தான் என்கிட்ட இல்ல சொல்லியிருக்கணும். நான் மன்னிப்பு கூட கேட்டிருப்பேனேம்மா. இப்படி யாராவது வீட்டை விட்டு சொல்லாம போவாங்களா? எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சரியா பேசவே இல்லைங்கிற குறை உனக்கு இருக்குன்னு தெரியுமா? ஆனா உனக்கு தான் நீ இல்லாம உங்க அப்பா ஒரு நாள் கூட வாழ மாட்டாங்கிறது தெரியல. நான் எதை நினைச்சு கவலைப்பட்டனோ கடைசியில் அதுவே நடந்துருச்சு. அன்னைக்கு நான் ரொம்பவும் பயந்துட்டேன். உங்க அம்மா என் கூட இருந்த உறவை முறிச்சுக்கிட்டு போனாலே அன்னைக்கு நான் பயந்துட்டேன். ஆனா அப்போ மீனா என் கூட கோபமா இருக்கா, திரும்பி ஒரு 4-5 நாள்ல வந்துருவா அப்படின்னு தான் அம்மா நம்பினேன். ஆனா பல வருஷங்கள் கடந்து போச்சு. அன்னையில இருந்து நான் இன்னை வரலும் ஒரு நடபணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கும் என் காயம் ஆறலம்மா. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நான் எந்த பொருள் மேல ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் என் கையை விட்டு போயிடுது. அது ஏன்? அதான் தெரியல. எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்குது? சின்ன வயசுலயே அப்பா அம்மா போயிட்டாங்க, நான் அனாதை. அதுக்கப்புறம் மீனா கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவளும் என்னை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் எனக்குன்னு இருந்த ஒரே உறவு நீதானே. எக்காரணத்தை கொண்டு உன்னை இழக்க நான் விரும்பல. இப்ப நீயும் என்ன விட்டுட்டு போயிட்டியா? இப்ப எனக்கு சொல்லுமா, நான் யாருக்காக வாழணும்? உங்க அப்பா தனி மரமாயிட்டம்மா, தனி மரமாயிட்ட. நீ தான் வாழ்க்கையில இது வரைக்கும் யார பத்தியும் கவலைப்பட்டது இல்ல. இது வரைக்கும் நீ உன் விருப்பப்படி தானே நடந்துட்டு வந்துட்டு இருக்க. என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு டோலிய பாதாளத்துல இருந்தா கூட கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவேன். இதே திமிரு தான் அண்ணே. இதே திமிரு, இதே அகம்பாவம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன. இன்னும் உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அதையாவது சொல்லு. நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு. இனி என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், புரியுதா? இதுவரைக்கும் நீ இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லல. இதுவரைக்கும் சொல்லல. இனிமேலும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஏன்னா இது பொண்ணு விஷயம். ஒரு தடவை மானம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், குடும்ப மானமே போயிடும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ஒரு விஷயம் நான் சொல்லவா? சொல். என்னைக்கு டோலி கிடைக்கிறாளோ அன்னைக்கு நான் சொல்ற உன்னை கேட்டே ஆகணும். அன்னைக்கு நீ சரக்கு அடிச்சே ஆகணும். கண்டிப்பா அடிக்கிறேன். மேக், இன்னைக்கு நான் ராஜுவை பார்த்தேன். எந்த ராஜு? உனக்கு ஞாபகம் வருது ரொம்ப அதிகம். எப்படி இவ்வளவு சீக்கிரம் மறந்துடுற? அந்த ராஜு தான், டாலியோட பாய் ஃப்ரெண்ட். டோலிக்கு தான் நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே.
அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா என்ன? எனக்கு என்னமோ கவலையா இருக்கு. அவன் என்கிட்ட எதை பத்தியும் கேட்கல. அவங்க யாரும் இன்னும் ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்மே பண்ணல? அதுக்கு புயல் வர்றதுக்கு முன்னாடி வானம் ரொம்ப அமைதியா இருக்கும். எனக்கு என்னமோ புயல் வரும்னு தோணுது. ஏ பிங்கி, எதுக்கு பயப்படுற? உண்மையிலேயே ஒரு நாள் புயல் வருதுன்னா அதுக்கான காலநிலை மாறும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? நீ இதுவரைக்கும் எனக்காக செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் பெரிய பரிசு கொடுக்க போறேன். கம் ஸ்வீட்டார்ட், கம். வா இங்க உட்காரு. நான் இதுவரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் ஒண்ணு கேட்காதது உன்கிட்ட இப்ப ஒண்ணு கேக்குறேன். உனக்கு எந்த குறையும் இங்க இல்லல்ல? So beautiful. உன் உடம்பு ரொம்ப அழகா இருக்கு. Really mind blowing. Mac always gives. Jack. வாங்கண்ணே, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஏதாவது தெரிய வந்ததா? சரி, முதல்ல உள்ள வானே, உட்காரு, நான் சொல்றேன். நீ விஷயத்த சொல்லுடா. எல்லா விஷயத்தையும் ஈஸியா சொல்ல முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல என்ன? ஆனா அப்படி முடியாது. ஏன்னா சில விஷயங்களை சொல்றதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். அதை தாங்குற சக்தியும் வேணும். இந்தா கூடி. சரி, என்ன விஷயம்? நண்பன் ஒரு விஷயத்த சொன்னா கேட்டுப்பியா? சொன்ன கேக்குறேன்னு. இதை பாரு, குடிக்கிறேன். இப்போ வா சொல்லு. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதனாலதான் ஒரு பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வந்தேன். தோ உன் முன்னாடி VCR பிளேயர் இருக்கு, அதுல கேசட் போட்டு பாரு. நான் இன்னொரு விஷயம் சொல்றேனே, நான் வெளியே இருக்கிறேன். கேசட்டை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன கூப்பிடு. என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு போறான்? ஓகே, பார்க்கலாம். எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்க போறேன். விட மாட்டேன், யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். எல்லாரையும் கொன்னுடுவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். போதும் 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 போதும், அமைதியே இரு. நான் ஒரு விஷயம் சொல்லுவானே, இதுல பாவம் நம்ம பொண்ணுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு. நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு
முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்ல, யாரையும் சும்மா விட போறதில்ல. முதல்ல உன்னை கொஞ்சம் கட்டுப்படுத்தின. இது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நம்மளால அவ்வளவு சுலபமா அவங்க மேல கைய வைக்க முடியாதுன்னு. நம்ம பொண்ணோட மான பிரச்சனைன்றதுனால போலீஸ்கிட்ட போக முடியாதுன்னு. போலீஸ்காரங்க விசாரணை அது இதுன்னு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பார்ப்பாங்கண்ணே. இவனுங்கெல்லாம் எலிங்க. இவனுங்கெல்லாம் நேரடியா மோதி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இவங்கள வேற மாதிரி தானே தாக்கணும். அதுக்கான வழியும் கண்டுபிடிச்சிட்டனே. அந்த எலிகளை கொல்றதுக்கு துப்பாக்கி தேவையில்லண்ணே. எலி பொறியில ஒரு துண்டு தேங்காய் வச்ச போதுண்ணே. அவ்வளவுதான். இவனுங்கெல்லாம் நம்மள மாதிரி வெளிப்படையா வாழ்றவனுங்க இல்ல. இவனுங்களை பொந்துக்குள்ள இருந்து வெளியே வர வைக்க நாமளும் அவனுங்கள மாதிரி செய்யணும். என்ன வளர்ற? நான் வளரலண்ணே, நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். கவனமா கேளுங்க. நாம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். நீ தான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே. எவ்வளவு பெரிய போட்டி கம்பெனியா இருந்தாலும் அவனுங்க எல்லாத்தையும் ஓட விட்டு அடிக்கிறது தான் ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு அழகு. வேணா பாருங்க, கண்டிப்பா ஒரு நாள் அவனுங்களை புடிச்சிடலானே. நீ சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. நான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கேன். நீ உன் வேலையை ஆரம்பி. நாம படம் எடுக்க போறது கொத்துறதுக்கு. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட், என்னாச்சு இன்னைக்கு? வீட்டுக்குள்ளேயே மார்னிங் வாக் போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காந்து உட்காந்து போர் அடிச்சு போச்சு. சும்மா அப்படியே ஓலாத்திக்கிட்டு. சரி, நீ ஏன்பா என்ன அந்த மாதிரி பாக்குற? பெருசா ஒண்ணும் இல்ல, உன் டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கா டென்ஷனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீ ஏன் இப்படி குறுகுறுன்னு என்ன பாக்குற? நீங்க எல்லாம் போலீஸ்காரங்க, சந்தேகம் உங்க கூட பிறந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஒரு போலீஸ்காரனா நீ டென்ஷனா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட மறைக்க முடியாது. ரொம்ப சரியா சொன்ன. நீ ஒரு போலீஸ்காரங்கிறதுனால சந்தேகப்படும் உனக்கு உரிமை இருக்கு. சும்மா சொல்லாத, எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஏசில உட்காந்து வேர்வை துடைக்கிறேன்னு இப்படி கையால துடைக்க மாட்டேன். நீ எதையோ மறைக்கிற. ஒரு போலீஸா கேட்காம ஒரு நண்பனா கேட்கிற. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சார் ஐயா. ஐயா சார். சார் ஐயா. ஐயா சார். என்னையா உங்களுக்கு வேணும்? சாரையா, இந்த சந்திரனும் ஜாங்கிரியும் ஒழுங்கா வேலைக்கு சேர்த்துக்கோங்க. எதுக்குயா? ஐயா சார், இப்ப எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு. வெறுப்பை விட அன்புதான் பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க 2 பேரும் இப்போ ஒன்னாயிட்டோம். சந்திருக்கும் ஜாங்கிரிக்கும் எந்த ஒரு சண்டையும் இல்ல. சாரையா, நாங்க ஏதாவது நல்ல வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு வேலை இருக்குது, ஆனா அதை நீங்க செய்வீங்களா? ஐயா சார், உங்களுக்காக நாங்க எந்த வேலை செய்யறதுக்கும் தயாரா இருக்கோம். ஆமா சாரையா, நாங்க உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவோம். இந்த வேலைய ரொம்ப உஷாரா செய்யணும். காதும் காதும் வச்ச மாதிரி வேலையை முடியும். ஐயோ சாரையா, எங்களை நம்புங்களேன். ஐயா சார், எங்க தலையை வெட்டினா கூட பரவாயில்ல, நாங்க யார்கிட்டயும் உண்மையை சொல்ல மாட்டோம். அப்ப சரி, நீ சொன்ன மாதிரியே ஆபீஸ் ஓபன் பண்ணியாச்சு. இனி அடுத்தது நாம என்ன பண்ணணும்னு சொல்லு. பொறுனே, நான் ஒவ்வொன்னா முடிக்கிறேன். நீ கண்டிப்பா ராமாயணத்துல இலங்கை காண்டம் படிச்சிருக்க மாட்ட. அதுல 2 கேரக்டர் இருக்கு, நீலும் நல்லு. இவங்க 2 பேரும் தான் நம்ம நீலும் நல்லும். இவங்க கிட்ட நம்ம எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை சூப்பரா பண்ணிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு இங்க என்ன வேலை? இவங்களுக்கு இனிமே நம்ம எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க கணக்கச்சிதமா முடிச்சிருவாங்க. ஆமா, இவங்க எப்படிப்பட்ட விசுவாசினா, நம்ம ஆளுங்க கழுத்தை யாராவது வெட்டினா கூட நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஆமா சார், ஆமா. போங்க போங்க, நிறைய ஃபுட்டேஜ் வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் உங்க வேலைகளை மட்டும் பாருங்க. நம்ம டவுன்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் மூளை முடுக்கு விடாம தேடுங்க. புரியுதா?
டவுன்ல இருக்கிற எந்த ஒரு மாடலையும் விட்டு வைக்க கூடாது. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, திருநங்கையா இருந்தாலும் சரி. திருநங்கையா? புரிஞ்சிருச்சு சார், வேலையை முடிச்சிடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க. வேலையை ஆரம்பிங்க. சார் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார். ஐயா, நம்ம படத்தோட பேனரும் நம்ம படத்தோட நேம் மட்டும் என்னன்னு சொல்லுங்களேன் சார். என்ன பேரு? நம்ம பேனருடைய பேரு காதுல பூ. நம்ம ப்ரொடக்ஷனோட பேரு மன்னாரம் கம்பெனி. மன்னாரம் கம்பெனியா? மோனா, நம்மகிட்ட நிறைய பொண்ணுங்க வந்து சேர்ந்துருச்சு. அதனால சீக்கிரமாவே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மேக். சுப்ரீமோ கிட்ட இருந்து ஆர்டர் வர வரைக்கும் நாம எதுவுமே செய்யக்கூடாது. சுப்ரீமோ 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 யார் இந்த சுப்ரீமோ? இது வரைக்கும் இந்த சுப்ரீமோவை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. ஏன் பண்ண மாட்டேங்கிற? சுப்ரீமோவுக்கு ஒருத்தர் மேல நம்பிக்கை வர வரைக்கும் அவர் யாரையுமே சந்திக்க மாட்டாரு. நீ உன் திறமையை நிரூபிச்சா கண்டிப்பா பாப்பாங்க. கமான் மோனா, இங்க பாரு மோனா, இங்க பாரு. இந்த பிசினஸ் நீ சொன்னதுக்காக தான் சுப்ரீமோக்காக செய்யறேன். இந்த பிசினஸ்ல ஒரு புது சிக்கல் வந்திருக்கு. அந்த ராத்தோட அவன் பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டான். ஆனா போலீஸ்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏதோ தப்பா தெரியுது. என்னை விட உனக்கு நல்லாவே தெரியுமே. அவன் யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அவன் பொண்ணு மேல அக்கறை இருந்திருந்தா இவ்வளவு நாளா அமைதியா இருந்திருக்க மாட்டான். பாவம் அப்பாவி பொண்ணு. அவன் அப்ப செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கிறா. பேசுறதெல்லாம் நல்லா இனிக்கிற மாதிரி தான் பேசுற. இப்படி இருந்தா சுப்ரீம் எப்படி மயங்காம இருப்பான் அவன்கிட்ட? சக்கரையா பேசுறதுல நீயும் லேசப்பட்டவன் இல்ல மேக். தொழில மட்டும் கவனத்தை செலுத்து. அதுதான் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தெரியும்ல, இங்க செவத்துக்கு கூட காது இருக்கு. அப்படியா? அந்த டோலி இது வரைக்கும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான்னு சொத்தி வளைச்சு நான் சொல்ல வரமோனா? அவளால தப்பவே முடியாது. என்கிட்டயும் பவர் இருக்குல்ல. இல்லனா இவ்வளவு அழகான பொருளை சொந்தமாக்க முடியுமா? ரொம்ப அன்பா பேசுறியே. சரி, இந்த பேச்சுல எல்லாம் என்ன இருக்கு? வேலை விஷயத்தை பேசு. சொல்லு. சுப்ரீமோ அடுத்த மாசம் முதல் வாரத்துல வராரு. நீ அவரை சந்திக்க நான் ஏற்பாடு பண்றேன். இப்போ நீ என்ன முதல்ல கவனி. சாரி. வாவ், இந்த இடம் நல்லாதான் இருக்கு. ஜீவனையா, நீங்க என்ன பாக்குறீங்க? ஆபீஸ சுத்தி முத்தி பாக்குறேன். ஒரு ஆபீஸ் செட்டப்ப பார்த்தாலே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஐயோ சாமி, இது சினிமா கம்பெனி. இது பில்டரோட ஆபீஸ் இல்ல. வீட்டை வாங்க வந்தவங்க மாதிரி பாக்காதீங்க. சரி ஜாங்கிரி, உன்னை முட்டாள்னு நினைச்சேன். ஆனா புத்திசாலியா இருக்கியே. உன் புத்திசாலித்தனத்துல ஒதுக்கி வச்சுட்டு இவங்க யாருன்னு சொல்றியா? இவங்க தான் எங்க பிலிமோட ப்ரொடியூசர். சார் தான் ப்ரொடியூசர் பிஜு, நான் டைரக்டர். ஆமா, எல்லாரும் என்ன ஜீவன் சொல்லுவாங்க. அடேங்கப்பா. ஐயா, உங்கள மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டியே யாருக்காவது தெரியாம இருக்குமா என்ன? அப்படியா? ஐயா, இந்த தொழில நாங்க காலை வைக்கணும்னா உங்களை வாழ்த்தி தானே ஆகணும். சும்மா பேசிட்டே தான் இருக்க போறீங்களா, இல்ல விஷயம் ஏதாவது இருக்கா? ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்ப அழகா உட்காருங்களேன். இதோ உட்காந்துட்டேன். சரி, ஒண்ணு சொல்லுங்க. நீங்க தூரமா பார்க்கணுமா இல்ல பக்கத்துல பார்க்கணுமா? புரியலையே. இது கூட புரியலையா? போட்டோலே பார்த்தா போதுமா இல்ல நேர்ல வர சொல்லணுமான்னு கேட்டேன். முதல்ல எல்லாருடைய போட்டோஸையும் பாப்போம். அதுல யாரெல்லாம் செட் ஆவாங்களோ அவங்கள நேர்ல வர சொல்லுவோம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் சார். இதோ இந்த காதல் ஜோடி உங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கறனால தான் நானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சாதாரணமா நான் அட்வான்ஸ் வாங்காம எதையுமே செய்ய மாட்டேன். சரிங்க, கொஞ்சம் போட்டோ காட்டுறீங்களா? போட்டோவா? இந்தாங்க சார், இத பாருங்க. என்ன இது செட் ஆகாது. வேற இருக்கா? சாருக்கு இது பிடிக்கலையா? வேற இருந்தா காட்டுங்க. இல்ல,
அது வந்து நாங்க பண்றது 2ஆம் நம்பர் படம்னு. அது வந்து எப்படி சொல்றது, கவர்ச்சி தூக்கல படம் பண்றோம். நல்லா கவர்ச்சியாவே பண்ணுங்களேன். போட்டோல குடும்ப பொண்ணு மாதிரி இருக்காளே நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்குதான் பெரிய பெரிய ஹீரோயின்ஸே கவர்ச்சி காட்டுறாங்களே. கூல் ஆகுங்க, ரிலாக்ஸா இருங்க. ஜீவானே இது அந்த அளவுக்கு எடுப்படல. நீங்க காட்டுற பொண்ணை பார்த்து எல்லாரும் அசந்து போயிடும். அசந்து போணுமா? கண்டிப்பா அசர வைக்கிற. அசந்து போவீங்க, ஆடி போவீங்க. அப்படிப்பட்ட பீஸ் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நிறுத்துற. ஆனா என்னன்னா இது அட்வான்ஸ். இதுதான் அழகு. நீங்க நாய்க்கு எலும்பு துண்ட போட்டுட்டீங்க. நாளைக்கு பாருங்க உங்க ஆபீஸ் முன்னாடி பெரிய லைனே நிக்கும். இத பாரு, எனக்கு ஜென் மாடலும் வேணும். புரியுதா? கவர்ச்சியா நடிக்கிறதுக்காக. கிடைச்சிருவா. தூக்கிட்டு வர, அவனையும் தூக்கிட்டு வர. ஓகே சார், see you. கேடி கமிஷனை முதல்ல வாங்கிட்டு போயிட்டான், எதையும் காமிக்கல. வாங்க அண்ணி. எப்படி இருக்க மரியா? ஐம் ஃபைன். ஹவ் யூ? சார் எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. இது வேணாம். இதுவா பாத்தியா? இது வேலைக்கு ஆகாது, வேற யாராவது வர சொல்லு. இதுக்கு இருக்கட்டும். அப்ப இதை பார்க்கலாம். வாங்க நீங்களா? ஏன் கண்ணே என்னால நம்ப முடியல. நீ உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கா நீ? ப்ளீஸ் உட்காருங்க. நான் இங்க அலையா விருந்தாளியா வந்திருக்கேன். எனக்கு இங்க வர்றதுக்கு யாரும் அனுமதி கொடுக்கல. நான் இங்க வலுக்கட்டாயமா வந்திருக்கேன். என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க யார்கிட்டயாவது அனுமதி வாங்கணுமா என்ன? உட்காருங்க நீ. இது என் வீடு இல்ல. இந்த வீட்டை விட்டு நான் எப்பயோ கிளம்பி போயிட்டேன். அட பழைய கதையெல்லாம் கொஞ்சம் விட்டு தள்ளுங்க அண்ணி. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க. நான் எங்க அண்ணி கம்பல் பண்றேன்? கொழுந்தனாரு சொன்னா கண்டிப்பா நீங்க கேட்டுதான் ஆகணும் அண்ணி. உட்காருங்க அண்ணி, ப்ளீஸ் உட்காருங்க அண்ணி. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. கேளு. உங்களுக்கு இந்த அளவுக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா அதை என்கிட்டே கேட்டிருந்திருக்கலாமே. இப்படி பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்றதுக்கு என்கிட்டே கேட்டிருந்திருக்கலாமே. கண்ட கண்ட போட்டோவை பாக்குறீங்க, வர வைக்கிறீங்க, விக்கிறீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களை எல்லாம் என் பொண்ணுக்கு அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அண்ணி அவ பேசட்டும், அவ பேசட்டும். அவ மனசுல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொட்டட்டும். நான் கேட்க ஆசைப்படுறேன். இவ பேசி நான் கேட்கணும். அப்ப கேளுங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த கெட்ட தொழிலை விடலைன்னா அடுத்த தடவை நான் மானம் மரியாதைன்னு எதையுமே பார்க்காம ஊருக்கு போய் இருக்கிற அத்தனை சொந்த பந்தத்தையும் கூட்டிட்டு வந்துருவேன். அண்ணி இந்த பாரு தம்பி, இவ பேசட்டும். பேச விட விட்டுரு. என்னென்ன பேச சொல்ற அண்ணி? இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க 2 பேரும் உங்க இஷ்டத்துக்கு இருந்ததுனால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுதா?
வீட்டை விட்டு போனீங்களே, எப்பயாவது திரும்பி பாத்தீங்களா? இப்ப என்னன்னா இந்த வீட்டுக்கும் எனக்கும் உறவே இல்லைன்றீங்க. எந்த உறவுமே இல்லையா? நீங்க சொன்னது உண்மையா இருந்தா உங்க கழுத்துல தாலி இன்னும் எதுக்கு இருக்கு சொல்லுங்க. நீ சொல்லுங்க. நெத்தியில எதுக்கு குங்குமத்தை வச்சிருக்கீங்க? நீங்க 2 பேரும் உங்க விருப்பம் தானே செயல்பட்டீங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணா போயிடுச்சே, என்ன பண்றது? ஏன் டோலிக்கு என்னாச்சு? டோலி எங்க? நம்ம டோலி காணாம போயிட்ட. காணாம? ஆமா நீ உண்மையிலேயே டோலியை காணோம். அண்ணன் மான மரியாதை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்த வேலையை பாக்குறாரு. அது எல்லாமே டோலிக்காக தான். அண்ணி, அண்ணன் உடைச்சு போயிட்டாரு. மனசெலவுல நொறுங்கி போயிட்டாரு. அண்ணி, உங்களை கையெடுத்து கும்புற. திரும்ப வீட்டுக்கே வந்துருங்க அண்ணி. இப்போ உங்க உதவி இவருக்கு கண்டிப்பா தேவை. நீங்க இருந்தா மட்டும் போதும். இங்க பாருங்க, நீங்க கிளம்பலாம். நான் இனி இந்த வீட்ல இருந்தாகணும். சரிங்க மேடம். என்னை மன்னிச்சிருங்க. மீனா, அழாத அழாதம்மா. நாம கண்டிப்பா நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சிருவோம். கவலைப்படாத, டோலி கண்டிப்பா கிடைச்சிருவோம். நீ அழாத. நம்ம டோலி கண்டிப்பா கிடைச்சிருவோம். சரி, இந்த மாடலை பாருங்க, ரொம்ப புது பொண்ணு. ஐயே, இதெல்லாம் வேணாம், சின்ன பொண்ணுமா. இவ சின்ன பொண்ணுலாம் இல்ல, வேணா பாருங்க. Stop it! Just stop it! Get out! I said get out! Out! கூட்டு போமா, வெளிய போ. கூட்டு போமா. இந்த ஆட்டோக்கு பணத்தை புடி. இந்த புடி. இவளை இங்க இருந்து கூட்டு போ. போ. அண்ணே, எல்லாம் சரியாயிடுனே. தம்பி, நான் இப்ப பண்றது எதுவுமே சரியில்லை. என் பொண்ணு வயசுல இருக்கிற இந்த பொண்ணுங்களை எல்லாம் இப்படி பார்த்து பாவத்துக்கு மேல பாவம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பாவத்துக்கெல்லாம் என்னால என்னையே மன்னிக்க முடியுமான்னு தெரியலையே. இல்ல, என்னாலேயே மன்னிக்க முடியாது தம்பி. அது முடியவே முடியாது. துன்பத்தை தாங்கி ஜெயிச்சு வர மனுஷன் தான் பெரிய மனுஷனாவான். அன்னைக்கு அந்த கடலை கடைஞ்சதுக்கு அப்புறமா ஆதி சிவனே அந்த விஷத்தை குடிச்சாரு. அதனாலதான் இப்போ வரைக்கும் நம்ம கடவுளா கும்பிடுறோம். சீதா தேவிய ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா பகவான் ராமன் இப்படி நம்பிக்கையை இழந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா இன்னைக்கு இதிகாசமே தலைகீழா மாறி இருக்கும். ஒன்ன நீயே கட்டுப்படுத்தின. இனிமே கால்ல முள்ளு குத்துனாலும் சரி, தலையில இடியே வந்து இறங்கினாலும் சரி, மனசு அலைய விடாதனே. வேணாம். உன்னோட கவனம் லட்சியத்துல மட்டும்தான் இருக்கணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? அதர்மத்தை அழிக்கிறதுன்னு நாம முடிவு பண்ணிட்டோம். சொந்தம் பந்தம் எதையும் பார்க்க கூடாது. இப்ப தம்பி, நான் சொல்றேன்னு இங்க வரப்போற பொண்ணுங்களுடைய உடம்புல டோலிய பார்க்காத. நம்மளோட விடியலுக்கான பாதைய பாருங்க. எனக்கு தெரியும்னு இந்த வழி தப்பான வழிதான். இருந்தாலும் இந்த இருட்டுல நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம கவனம் எல்லாம் லட்சியத்துல இருக்கணும். ஆமா. என்னாச்சு நீ? ராஜி என்ன சொன்னா? அது டோலி எங்க போனாலும் என்னைய கூட்டிட்டு போன்னு சொன்னானோ. இவன் கிட்ட சொல்லாம போனதுனால இவன் ஆத்திரத்துல இருக்கிறான். ஓ, அவனுக்கு அவ்வளவு துணிச்சல் ஆயிடுச்சா? அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டானா? இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் அவன் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். வேணாம், அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. அவன் மேல உயிரையே வச்சிருக்கிறான். அந்த அன்புலதான் அவன் அப்படிலாம் பேசுறான்.
அவன் எப்பெல்லாம் என்கிட்ட வந்து பேச உட்கார்றானோ அப்பெல்லாம் எனக்கு என் பொண்ணு என் பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கு. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் தான் இப்ப எனக்கு ஒரே ஆறுதல். அழாதீங்க மோனா, நீ உண்மையிலேயே கலக்குற. எப்பவும் கலக்கிறது தான் இந்த மோனாவோட ஸ்டைலே. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேனா உன் பார்ட்டி கிட்ட சொல்லி முதல்ல ஹாஃப் பேமெண்ட் பண்ண சொல்லு. ஓகே? ஏன்னா நீ எந்த பொண்ணை இப்ப வேணும்னு சொல்லிருக்கியோ இவதான் இன்னைக்கு பிஎஃப் மார்க்கெட்ல சூப்பர் ஸ்டார், கோடி ரூபாய் சொத்து. ஜீவன், இது நீங்கிறதுனாலதான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இவளுக்கான விலை 50,000. ஓகே? ஓகே, அதெல்லாம் சரிதாமா. வாங்குறவங்களுக்கு முதல்ல பொருளை காமிக்கணும்ல. அப்ப காட்டு. நீ எங்க வேணாலும் சொல்லு, அங்க எங்க ஆளுங்க பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. நீ அத பத்தி கவலைப்படாத. இங்க பார், வெறுங்கையில முளை போடுற பழக்கம் இது வரைக்கும் இந்த ஜீவனுக்கு கிடையவே கிடையாது. புரியுதா? தெரியும் ஜீவன், உனக்குங்கிறதுனால தான் நான் இந்த போட்டோஸை காட்டினேன். அவங்க பார்க்கணும்னா சொல்லு, டைரக்டா பொண்ணை காட்டுறேன். அது சரி, ஆமா பார்ட்டி யாரு? இவங்க ஏதோ வெளியிருந்து வந்திருக்கிற என்ஆர்ஏ. பணத்தை தண்ணி மாதிரி செலவழிக்கிறானுங்க. பேரு? ஊரு பேர்ல எதுக்குமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மோனா. நீ அழுத்தக்கார ஆளுதான். சரிப்பா, நீ இடத்த சொல்லு, நான் பொண்ணு அங்க அனுப்பி வைக்கிறேன். ஹலோ, இங்க பாருங்க சார், பொண்ணு கிடைச்சிட்டா. உங்களுக்காக சரியான பீஸ் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அந்த பொண்ணு தான் பிஎஃப் மார்க்கெட்லயே சூப்பர் ஸ்டாரா, பல கோடி ரூபாய் மதிப்பு. அவ பேர் என்ன? ஊரு பேர்ல எதுக்கு சார் உங்களுக்கு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பேரை கேட்டேன். அதான் அருமையான பீஸ். நான் பேரை கேட்டேன் உங்ககிட்ட. குடுக்கிற காசுக்கு ஒர்த்தா இருக்கும் சார். அப்புறம் சார், பொருளுக்கான விலை தனி, அதுல என்னோட கமிஷன் 10%. ஓகே? ஓகே ஓகே. அப்போ ஓகே, நாளைக்கு 4 மணிக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அமௌண்ட் எவ்வளவு? ரொம்ப அதிகமாலாம் இல்ல, வெறும் 50,000 ரூபாய் தான். பணத்தை கேஷா வாங்கிக்க. சரி சார். டீல் முடிஞ்சிருச்சு மோனா. டாலியை ரெடி பண்ண. ஓகே. வா எழுந்திரு, ரெடி ஆகுமா? நீ கிளம்பணும். மாட்டேன், நான் வரமாட்டேன். ப்ளீஸ், நான் எங்கேயும் வரமாட்டேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், நான் எங்கேயும் வர விரும்பல. என்ன சொல்றனோ அப்படியே கேட்டு பண்ணு, இல்லனா காலம் பூரா இந்த ஜெயிலுக்குள்ள கிடந்து நரக வேதனைப்பட்டு சாவ. இப்படி வாழ்றதை விட செத்து போயிடலாம். நான் வாழ விரும்பல. என்ன கொன்னுரு, கொன்னுரு. நான் இப்ப என்ன பண்ணணும்? டோலி குளிக்க போயிருக்கா, நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். ஓகே? ஹலோ சார், நாங்க இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். சரி. சாரி மோனா மேடம், டாலிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. அவ 3 நாள் எங்கேயும் வரமாட்டா. லேடிஸ் ப்ராப்ளம். சாரி. சாரி சார், பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. இன்னைக்கு வர முடியாதான். வர மாட்டாங்களா? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா?
நீங்க ப்ரொடியூசர் சாரோட செக்ரட்டரி தானே? ஆமாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையா? இல்ல, நீங்க எனக்கு படத்துல வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு கேக்குறதுக்கு வந்தேன். உங்களுக்கு கண்டிப்பா சான்ஸ் தரேங்க. நாங்க எந்த மாதிரி படம் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? நான் வேணா இப்போ 1-2 சாம்பிள் காட்டவா? ஒரே ஒரு சாம்பிள் காட்டுங்க போதும். எல்லாத்தையும் நான் தான் பண்ணணுமா இல்ல நீ ஏதாவது பண்ணுவியா? பண்ணுவேன், கண்டிப்பா நான் பண்ணுவேன். அடியே பஜாரி, உன் வெறியெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு இவன் தான் உனக்கு கிடைச்சானா? இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அடிக்கிற அடியில நீ பொண்ணுங்கிறதையே மறந்து போயிடுவேன். ஜாக்கிரதை, ஓடிப்போ. யோ, உன்னோட சேட்டெல்லாம் காட்ட இந்த பொண்ணு தான் உனக்கு கிடைச்சாளா? சலோ, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன? அது என்னன்னா, டிராமாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்க்கணும்ல, அதனாலதான் அவ கூட ரிஹர்சல் பார்த்தேன். ஆனா உண்மையான டேக்கு உன் கூட தான் பண்ண போறேன். நீ ஒன்னும் பொய் சொல்லலையே. சலா குட்டி, நான் பொய் சொல்லடி, உன் மேல உண்மையதான் சொல்றேன். என்ன நம்படி பட்டு. சரி சரி, ஒண்ணு பண்ணு, கண்ணை மூடிட்டு கொஞ்சம் பக்கத்துல வா. டைரக்டர் இன்னும் கட் சொல்லலையே, அப்புறம் நீ உதட எடுத்த. பாரு, டைரக்டர் கட் சொல்ற வரைக்கும் நீ உதட எடுக்கவே கூடாது. அப்படியா? அப்ப வாவா, ரெடி, ஆக்சன். டோலி, டோலி, ப்ரொடியூசரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்டோட வந்திருக்கேன். வாங்க வாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். உள்ளதான் இருக்காரு. உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. ஜாங்கிரி, இனி ப்ரொடியூசர் சார் கொஞ்ச நேரம் பிஸியா தான் இருப்பாரு. அப்பவா நம்ம ரிஹர்சல் பார்க்கலாம். என்னப்பா இது? எனக்கு வர வர நம்பிக்கையே குறைஞ்சிக்கிட்டு வருது. நம்ம டோலி நமக்கு திரும்ப கிடைப்பாளானே தெரியலையே. மே ஐ கம் இன் சார்? வாங்க தம்பி, உங்களை மாதிரி ஒரு மாடலை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா பேசணும். தம்பி, கதவை லாக் பண்ணு. கதவையா? இந்த பொண்ணு தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? நிஜமா தெரியாது. இந்த பொண்ணு உனக்கு தெரியாது? தெரியாது, 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 உனக்கு தெரியாது, தெரியாது. அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்?
நான் அடிக்கிறேன் பாருங்க. சொல்லுடா, ஒழுங்கா சொல்லு. ஒரு மேடம் சொல்லிதான் வேலை பார்த்தேன். யாரா அவ? யாருன்னு சொல்லுன்றல. அவ யாருன்னு சொல்றா? மோனாங்கிற மேடத்துக்கிட்ட தான் நான் வேலை பார்த்தேன். என்ன நீங்களா? எப்ப திரும்பி வீட்டுக்கு வந்தீங்க? வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இந்த மாதிரி எந்த ஃபார்மாலிட்டியும் வேண்டாம். இது என்னோட வீடு மாதிரி. என்ன வேணும்னாலும் நான் கேட்டு கண்டிப்பா வாங்கிப்பேன். சரி, நீங்க வீட்டுக்கு எப்போ வந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. ஏதாவது சந்தோஷமான செய்தியா? நான் என்னன்னு சொல்றது? என்ன நீ இது பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்க டென்ஷனை பார்த்தா சாதாரண பிரச்சனை மாதிரி தெரியலையே. அண்ணி, உங்க பிரச்சனையை போக்குறதுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். உங்க வீட்டுக்காருக்கும் எனக்கான நட்பு அப்படி. என்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்னாச்சா, நீ எதுக்கு அழுகுறீங்க? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நீ என்ன பிரச்சனை சொல்லுங்க. டோலி காணாம போய் கொஞ்ச நாள் ஆகுது. அவ ஏதோ தப்பானவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. அவ இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரியல. என்ன எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியல. என்ன நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல, பொண்ணோட மானம் போயிடக்கூடாதுன்னு பயப்படுறோம். அவளோட உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா உங்களோட மானம் மட்டும் போயிடக்கூடாது. உங்களை மாதிரி நல்லா படிச்சவங்களே பயந்துகிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா அப்பாவி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் போலீஸை நீங்களே குறை சொல்லுவீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? போலீஸ்கிட்ட எந்த விதமான மாய மந்திர சக்தி எதுவும் கிடையாது அண்ணி. எங்களுக்கு எப்படி தெரிய வரும்? போலீஸ்கிட்ட நீங்க சொன்னாதான் போலீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க அண்ணி, நீங்க நல்ல வசதியானவங்க, படிச்சவங்க, புத்திசாலி. நீங்க அதுக்கப்புறமும் இப்படி ஒரு முட்டாள் தந்தை பண்ணிருக்கீங்க. டோலி எந்த டீமுக்கிட்ட இப்ப மாட்டிக்கிட்டா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அப்படி எதுவும் தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க அழுததெல்லாம் போதும். இப்ப கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. அந்த டீம் யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. நீ தயவு செஞ்சு சொல்லுங்க. சார், நான் மாடல்ஸை வச்சு புதுசா நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனல் டச் கொடுத்துருக்கேன். நோ மோனா, யூ ஆர் அப்சல்யூட்லி ராங் மோனா. ஆனா வெளிநாட்டுல இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் நம்ம நாட்டு இளைஞர்களும் இளம் பெண்களும் ஏன் குரூப் அப்பலன்னு கேக்குறாங்களே. ஆனா சார், குரூப்னாலே நம்ம பசங்க வெக்கப்படுறாங்களே. ஓ, வெக்கத்தை போக்குறதுக்கான இன்ஜெக்ஷன் போடு. எல்லாரோட வெக்கத்தையும் போக்கவே பண்ணுங்க. பண்ணுங்க, குரூப்பா பண்ணுங்க. அதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், பணம் இன்னும் அதிகமா கிடைக்கும். ரூபீஸ், பவுண்ட்ஸ், டாலர்ஸ். ஒழுங்கா எல்லாரையும் ட்ரெஸ் போட சொல்றா. எல்லாரும் ட்ரெஸ் போடுங்க, சீக்கிரம் போடுங்க. துணியை போடுங்கள, துணியை போடுங்க, சீக்கிரம் 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 போடுங்கம்மா, சீக்கிரம் போடுங்க. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்ல? சின்ன பொண்ணுங்க வாழ்க்கையை இப்படி கெடுக்கிறிய. பணத்தேவை யாருக்கு தாண்டா இல்ல? எனக்கு, உனக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அதுக்காக மானத்தை வைப்பியா? ரொம்ப தப்பு. மோனா, நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்தேங்கிறத நினைச்சாலே எனக்கு தூக்குல தொங்கணும் போல இருக்கு. டோலிய நீ உன்னோட பொண்ணு மாதிரி தானே நினைச்சிருந்த. அப்படிப்பட்ட வழியே
சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவ வாழ்க்கையவே நாசமாக்கிட்ட நீ வெக்கங்கட்டவள. டோலி எங்க? எங்க டோலி? நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். வேணாம், வேண்டாம், நீ இங்கேயே தான் இருக்கு. ஏன்னா உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. உன்னை நம்புற மாதிரி இழிச்சவா இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். ஏய், நீ இங்க வா. கமியார், கமியார். டோலி இருக்கிற இடம் உனக்கு தெரியும்ல? எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போ, புரியுதா? சந்திரு, சொல்லுங்க சார். நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கதவை வெளியில இழுத்து மூடிடு. வா, பாப்பலாம். ஓகே. டோலி, அம்மாடி, அப்பா உன்னை கூட்டிட்டு போக தாண்டா வந்திருக்க. உனக்கு நடந்த கொடுமைக்கு சத்தியமா எந்த விதத்திலும் நீ காரணம் இல்ல. யாரெல்லாம் உனக்கு இந்த துரோகத்தை செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் நாங்க சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீ வாம்மா, அப்பா உன்னை கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்க. வாம்மா. இல்லப்பா, இல்லப்பா, நான் வீட்டுக்கு இனி வரமாட்டேன்ப்பா. இப்ப நான் மோசம் போயிட்டேன்ப்பா. டோலி, இங்க பாருமா. யாரோட உள்ளம் தூய்மையா இருக்கோ அவங்க புனிதமானவங்க தான். நாங்க தான் எப்பவும் கூடவே இருக்கிறோமே. நாங்க எல்லாரும் இருக்கோம்மா. உனக்காகவே ராஜு அங்க காத்துக்கிட்டு இருக்காண்டா. நீ வாழ்க்கை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் நினைக்கிற. அப்படியெல்லாம் வாழ்க்கையை சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சிட முடியாது. இந்த பரந்த உலகத்துல எவ்வளவோ இருக்குமா. ஆமாண்டா, ஆமா. அம்மா உனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காடா. அம்மா வந்துட்டாங்க. ஆமாண்டா சொல்லும். மீனா வீட்டுக்கு வந்துட்டா. வாடா கண்ணா, நம்ம வீட்டுக்கு போலாம்டா. வா வா. அங்கிள். டோலிமா, ராஜு, டோலி, என்னம்மா எங்கம்மா போய்? டோலி, உனக்கு மட்டும் தான் பொண்ணு நினைச்சியா? எனக்கும் பொண்ணு மாதிரி தான். இவ ரொம்ப செல்லமான பொண்ணு. மீனா அண்ணி, பியாரி, ராஜு தம்பி, அப்புறம் எனக்கும் டோலி. நாம எல்லாம் அவ மேல உயிரே வச்சிருக்கோம்ப்பா. டோலி, நீ எங்க எல்லாருக்கும் டார்லிங்மா. யூ ஆர் டோலி டார்லிங்.